அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு சனிக்கிழமை. பையன் ஆடு ஓட்டிகிட்டு போயிருக்கிறான், பாப்பா கூட்டிகிட்டு இருக்கிறான். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். நான் கண்ணால் பார்த்தது. இந்த மாதிரி கம்பி 3 அடி வச்சுருக்காங்க, கைப்பிடி வச்சுருக்காங்க, சுற்றிலாம் இருக்குமே அந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்கிறாங்க. இந்த கம்பி சொர சொரன்னு இருக்குது, அது முழுன்னு இருக்குது. நான் ஜலகண்டாபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய ஸ்கூட்டியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க கழுத்தில் செயின் இருக்குது, மினிமம் அந்த செயின் 5 பவுன் இருக்கும். இந்த மாதிரி வந்து இப்படி வளையணும். இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. நான் இங்கேருந்து வந்துகிட்ருக்கேன், அந்த அம்மா எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்படி ஆப்போசிட்டில் வண்டி வருது. இந்த கம்பியை கொண்டுட்டு வந்து இப்படி விடுறதுக்கு வராங்க டயரில். நான் ஏன்ட்டு போகும்போது அவங்க வேகமாக முறுக்கிட்டு போயிட்டாங்க. சரி வண்டி நம்பரை நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வண்டி நம்பர் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, எந்த நம்பரும் இல்லை. நம்பர் பிளேட்டு ஒயிட் கலராக ப்ளைனாக இருக்குது, ஆனால் நம்பர் இல்லை. அப்பாச்சி பைக்கு கருப்பு கலரு, 2 பேர் போகிறாங்க. நான் மட்டும் ஏன்னு போகலைன்னா அந்த வண்டியில் இப்படி டயரில் விட்டு அந்த அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கழுத்தில் இருக்கிற நகையை கழட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. இது கவனமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் போகும்போது கவனமாக போங்க. கணவன் மனைவி போனாலும் இந்த இந்த யுத்தியை வச்சு உங்ககிட்ட நகையை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள பார்த்தா திருட வந்த பிள்ளைங்க மாதிரி தெரியல, காலேஜ் பசங்க மாதிரி தான் நீட்டாக இருக்குதுங்க. கவனமாக இருங்க.